ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ தான் நான் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து டீயை போட்டுருவேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு டீ சாப்பிட்டு தான் என்னோடய டேவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே காலையில் எந்திரிச்சங்காட்டி குடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு 2 டீயை போட்டுட்டு போய் உட்காந்து டீ சாப்பிட்டேன். இன்றைக்கி டே வந்து எனக்கு செம்மையாக தான் போச்சு. இதே மாதிரி என்றைக்குமே எனக்கு போகிறதுக்கும் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்னு நினைக்கிறேன். கடவுள் எப்பயுமே என் கூட துணையாக இருப்பார் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாபாஜி இருப்பார். சரி, அதுக்கப்புறம் உட்காந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே டீ குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைக்கு கிளம்பி போயிட்டேன். ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ கடைக்கு சீக்கிரமாக வந்துட்டு 8 மணிக்கெலாம் இப்போ போர்டை தூக்கி நம்ம வெளியே வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். நைட்டே உட்காந்து ஃபுல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டணும். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இன்றைக்கி டே வந்து செமையாக போகும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பொடி அரைக்க கொண்டு போய் வச்சுருக்கு. அதுவுமே அரைச்சிட்டு வரணும். நாய் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹேர் க்ரோத்துக்காக இந்த பேக் எல்லாமே இது பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் போகும். இங்கே பாருங்கள், டேண்ட்ரஃப் போகும். இந்த மாதிரி நிறைய இதில் சேர்த்திருக்கு. ஸோ ஹேர் பேக் வந்து இன்னுமே அரைக்க கொடுத்துருக்கேன். அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு, அப்புறம் வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனாக இதாக இருக்கிற மாதிரி. இது வந்து நம்ம பேக் மாதிரி போட்டுட்டு நல்லா ஷாம்பு போடாமையே வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வர்றது வந்து நமக்கு ஹேர் பேக் மட்டும்தான். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பவுட்ரு தான். இங்கேயுமே நான் இதெல்லாம் நேற்று ரெடி பண்ணது. சரிங்களா? இங்கே இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணது. ஸ்டிக்கர் ஒட்டணும். அது எல்லாமே தீர்ந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இது எல்லாமே சீரம்லேருந்து ஆயிலேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இப்படி ஒவ்வொன்றா காலி பண்ணிட்டுறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம். செம்ம பிஸியாக போகிறனால வீடியோஸ் சரியாக போட முடியல. அதுதான் ரீசன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய சொந்தங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மழை வந்துக்கிட்டே இருக்கும். காய போட முடியாது. அதுக்கப்புறம் நானுமே வெயில் அலைஞ்சு சும்மா டேன் ஆகி போய் உட்காந்துருக்கேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். ஸ்டாக் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கலான் இருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்திங்கன்னா நேற்று இந்த பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருந்தோம். அது ஸ்டிக்கர் ஒட்டி சீரம், ஆயிலு, மடி சீரம், பேக்கு, ஹென்னா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பேக்கு, அதுக்கப்புறம் இது ஃபேஸ் பேக், இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டாக் அடிக்கிட்டேன். சரிங்களா? இன்னும் வந்து வீட்டில் அரைக்க வேண்டியது இருக்குது. காய போட்டிருக்கேன், அதுவும் அரைக்கணும். ஸோ நம்மளுக்கு ஃபுல் ஸ்டாக் வந்துடும். காலையில் கிட்டத்தட்ட 8:15 ஆரம்பித்தேன். மணி 10:40 ஆகுது.
இந்த ஸ்டிக்கரை ஒட்டி இது பண்ணுறதுக்கு நைட்டே பாட்டிலில் போட்டேன். சரிங்களா, இப்போ வந்து கடையை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டு மேலே போயிட்டு அதெல்லாம் காய போட்டதெல்லாம் எடுத்து வச்சோம்னா பக்கெட்டில் இன்றைக்கி அரைச்சிட்டு இந்த இடம் ஃபுல்லாகிரும் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த இடமும் அந்த இடமும் ஃபுல்லாகிரும். சரிங்களா, நம்ம இன்னுமே வந்து பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து கொண்டு வந்து இந்த வாரத்தில் காய போட்டுட்டு இந்த இடம் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா அக்காவுக்கு வேலை இருக்கிறதுனால ரீல்ஸ் எடுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு சின்ன ரீல்ஸ் 2-3 எடுத்து போடலான் இருக்கேன். மேலே கொண்டு போய் காய போட்டுட்டு எடுப்போம். சரிங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு குழம்புல. வாங்க எல்லா உறவுகளும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு டீ போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து காய போட்டது, அப்புறம் அரப்பு இதெல்லாம் எடுத்து அரைக்கணும். நிறைய வேலை இருக்குது காய்ஸ். டைம் தான் 10 மணிக்கு. இங்கே பாருங்க, வீடுக்குள்ளே ஃபுல்லாக மூலிகை மட்டும்தான் இருக்குது. சரி வாங்க சாப்பிடுவோம். நல்லா முறுன்னு சுட்டிருக்கேன் தோசை. சாப்பிட்டு பார்க்குறேன். இதில் மீன் மட்டும் போட்டிருந்தா மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். சரி நானும் சாப்பிட்றேன், நீங்களும் எல்லோரும் சாப்பிடுங்க.